Kannada, Malayalam, everything. சென்னை. Chennai. கருப்பு கலர்ல மண்ணா இருக்குல்ல தூரத்துல இருந்து பார்க்க அது எதுவுமே மண்ணு கிடையாது கல்லு தாடி சஹாரா டெசர்ட்ல இருக்கக்கூடிய அதுலயும் ஸ்பெஷலான பிளாக் டெசர்ட் எரிமலையில இருந்து வெடிச்சு சிதறின ஆஷஸ் ஏறிடுவோமா கையில் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஃபோட்டோ எடுக்க ப்ராப்பர்ட்டியோடு வந்திருக்காரு அவசரப்பட்டு ஏறுறோமோ மூச்சு வாங்குது சுற்றி பாலைவனங்க ஸோ அங்கே தான் வந்து கேம்ப் போட்டு டெசர்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ரொம்ப பெருசுங்க பார்க்குறத விட பாலைவனத்தில் நீர் ஊட்டுறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது அண்ட் நம்ம இருக்கக்கூடிய இந்த சஹாரா டெசர்ட்டுக்கு கீழே மிகப்பெரிய வாட்டர் ரிசர்வ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ரிசர்வ் நேச்சுரலி ஹீட் ஆகி நமக்கு ஹாட் ஸ்ப்ரிங்காக கிடைக்கிது. வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போது எங்கே இருக்கோம்? எங்கேயோ வந்தோமே. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட்டில் இருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து ஒரு 400 கிலோமீட்டர் பாலைவனத்துக்குள்ளே இருக்கோம். மொத்தம் 4 பேருங்க. இந்தியா, சைனா, கொரியா அண்ட் ஈக்குவடார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உலகத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூனிக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப்ங்க. சஹாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு டெசர்ட். அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். How do you know this way? He's from here, Baharia. இந்த பிளாக் டெசர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிமலை வெடித்து சிதறினால உருவானது தான் இந்த பிளாக் டெசர்ட். இங்கே இருக்கக்கூடிய மணல் திட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மண்ணால் கவர் ஆயிருக்க மாதிரி நமக்கு தெரியுதா? அது வந்து கருப்பு மண்ணு கிடையாது, பாறாங்கற்கள். எரிமலை வெடித்து சிதறின அந்த லாவா இருக்கு இல்லையா, அந்த லாவா வந்து கூலாகி பசால்ட் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஸ்டோனாக வந்து மாறி இருக்கான். அந்த பசால்ட் ஸ்டோன்ஸ் தான் வந்து இந்த கருப்பு கலர் ஸ்டோன்ஸ். ஸோ நல்ல ஒரு கோல்டன் கலரில் மணல் திட்டுக்கள், அது மேலே இந்த கருப்பு கலரில் எரிமலை வெடித்து சிதறின அந்த லாவா கூல்டவுன் ஆகி உருவான இந்த கற்கள். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்தினுடைய அந்த சிறப்பு, இந்த லேண்ட்ஸ்கேப். இன்னைக்கு இந்த பிளாக் டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 200 எரிமலைகள், அந்த அழிந்த எரிமலைகளினுடைய கோன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கான். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இந்த விண்ட் எரோஷன்னால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷேப்ஸில் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனக்ஸ் ஃபாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சில நரிகள், அப்புறம் வந்து ஜெர்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம், அப்புறம் வந்து ஸ்கேரப் பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிகள், இந்த மாதிரி சில வைல்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் இருக்கான். எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் சர்வைவ் ஆகக்கூடிய சில உயிரினங்கள். அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபி, பிபிசி, டிஸ்கவரி இங்கே நிறையாவே வந்து ஃபிலிம் பண்ணியிருக்காங்களாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப், சிறப்பு வாய்ந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். நீங்களே அப்படியே சுற்றி பாருங்களேன், ஏதோ ஒரு மார்ஸில் நிற்கிற மாதிரி இல்லை. காய்ரோலேருந்து கிளம்பி நாம் வந்த இந்த பஹாரியா ஒயாசிஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமார் 40 நிமிஷம் நம்ம காரில் பயணம் பண்ணால் இந்த பிளாக் டெசர்ட்டுக்கு நம்ம வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எரிமலையை அப்படியே ஏறி பார்ப்போங்க, மேலேருந்து எப்படி இருக்குன்னு. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், கமெண்ட் செஷனில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். Hi there. Hi. Yeah, He just wants to you wanted to stay here? Kannada, Malayalam, everything. ஓகே. Eli? தமிழ்நாடு. Tamil Nadu? சென்னை. Chennai? Okay. Chennai நீங்க வந்துட்டியா? Okay. அங்கல உங்க ஜெர்மனிಯಿಂದ? Okay. Yeah, we live in Germany. Okay. Just for Yeah. You came alone all the way. Oh, wow. Solo What's your travel. name? Arjun, hi. Anish. Nice meeting you. Nice to meet you. Oh, he's from India as well. Hi, how are you, sir? Nice to meet you. Nice to meet Have you. a nice time. Thank you. எப்படி இருக்குன்னு பாருங்க, மணல் மணலாக தெரியுதுல்ல, கருப்பு கலரில் மண்ணாக இருக்குல்ல தூரத்தில் இருந்து பார்க்க, அது எதுவுமே மண்ணு கிடையாது, கல். அத்தாடி, ஒன்று இது சின்னோண்டு பீஸ். இங்கே பாருங்கள், ஒன்று பெரிய பெரிய கல். ஸோ எரிமலை வெடித்து சிதறின கல்லோட துண்டுகள். இங்கே இருக்கும். உலகத்தினுடைய பெஸ்ட்டு கேமரா மொபைலை வச்சு அங்கே அந்த சைனாக்கார் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கார். ஹுவாவேவோட பூரா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஹுவாவே பூரா 90, அதுதான் கரண்ட்டாக உலகத்தோட பெஸ்ட் கேமரா மொபைல். அவர் அதான் வச்சுருக்கார். சைனாவோட ஃப்ளாக்ஷிப், ஆப்பிளோட ஃப்ளாக்ஷிப், பிக்சலோட ஃப்ளாக்ஷிப்புன்ற மாதிரி அது சைனாவோட ஃப்ளாக்ஷிப், ஹுவாவேவோடது. நான் இதெல்லாம் மண்ணுன்னு நினச்சேன், ஆனால் மண் இல்லைங்க, ஒன்றுமே கல், கல்லோட துண்டுகள்.
நின்றுட்டுருக்கோன்னு பாருங்க. தட்டி விட்டோன்னா மொத்தமாக உருண்டுருவோம். ஸோ சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அதுலேயும் ஸ்பெஷலான பிளாக் டெசர்ட், எரிமலையிலேருந்து வெடித்து சிதறின ஆஷஸ் இப்படி கற்களாக ஆகிருக்கான் ஸ்டோனுக்கு. வெயில் அதிகமாக அடித்தாலுமே காற்றுல வந்து அந்த இது கிடையாது, தண்ணி இங்கே இல்லைன்றனால அந்த மாய்ஸ்சர் கிடையாது. அதனால் ஒரு மாதிரி வெயில் வந்து சூடு தெரியலை. வாட் இஸ் தட் நைஃப்? ஓகே, ஏறிடுவோமா? அவர் அங்கே ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்து மலையை வந்து குத்தி குடையிறாரு. ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்து மலையில் ஒரு போஸு அங்கே பாருங்க. ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, கீழே மொபைலோட ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. விதவிதமாக போஸ்ட் மட்டும் கொடுக்குறாரு. கையில் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஃபோட்டோ எடுக்க ப்ராப்பர்ட்டியோடு வந்திருக்காரு. அவர் வந்து சவுத் கொரியா. ஸோ வெடித்து சிதறின எரிமலையோட துகள்கள்னால, எரிமலையோட ஆஷஸ்னால ஆன இந்த பிளாக் டெசர்ட் உலகத்தோட மிகப்பெரிய டெசர்ட்டான சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிளாக் டெசர்ட்டில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏறி பார்த்தோம். போதும், இதுக்கு மேலே ஏற வேணாம். அவசரப்பட்டு ஏறுறோமோ, மூச்சு வாங்குது. போய்கிட்டே இருக்குங்க. இதுக்கு இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, இதோட பெருசெல்லாம் நிறையா இருக்கான். அப்படியே கண்ணு முன்னாடி பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. ஒன்று இந்த மாதிரி பெருசு தான். சுற்றி பாலைவனங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே பக்கத்தில் ஒயிட் டெசர்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து லைம்ஸ்டோன் சுண்ணாம்பாலான டெசர்ட் அடுத்து பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து கேம்ப் போட்டு டெசர்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த ஜீப் வருது பாருங்கள். அசால்ட்டாக ஏறுறாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். முடிந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு, இடத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இறங்கி போகலாம். எல்லாருமே ஷூவோடு வந்திருக்காங்க, நான் மட்டும் தான் செருப்போடு வந்திருக்கேன். ஒரு கால் ஸ்லிப் ஆனாலும் உருண்டுருவோம். இங்கே பாருங்க. ஹலோ, எங்கேருந்து இறங்கி வராருன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ஸ்டெப் கீழே வரைக்கும் நம்ம போனோம். ஃபைன் ஃபைன், இட்ஸ் குட், தேங்க்யூ. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, போகலாம். ஒன்றுமே பார்க்க சின்ன கல் மாதிரி இருக்குது. வெயிட்டு பயங்கர வெயிட்டு, சாதாரண கல் மாதிரிலாம் இல்லை. அந்த மலையிலேருந்து இறங்கி வரோம்ல, லைட்டாக ஒரு கால் போகிறனால அப்படியே உருண்டுரும். ஸோ முடிஞ்சது, பிளாக் டெசர்ட் முடிந்தது. அடுத்து எங்கே போகிறோன்றதை அடுத்து பார்ப்போம். நான் எங்கேயுமே கட் பண்ணல. ஸோ வீடியோ லென்த்தாக வந்தால் நான் வந்து பிரேக் பண்ணி போடுறேன். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாதுல்ல. இட்ஸ் வெரி பிக். ஸோ இந்த பிளாக் டெசர்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். لا ده قال لي افتح لي الباب مرتين، قلت له بعد كده افتح البراوه، قلت له البراوه. இங்கே காருக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஈ இருக்குங்க. வந்துருச்சு. இங்கே ஏன் இவ்வளோ ஈ இருக்குன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் பிளேஸு ரொம்ப பெருசுங்க, பார்க்குறத விட பயங்கர பெருசு. அது வெறும் ஆஷஸ்னால் கருப்பு கலர் மண் இல்லை, பெரிய பெரிய கல். சின்ன சைஸ் கல்லுலேருந்து பாறாங்கல் மாதிரி பெரிய பாறைகள் அளவுக்கு அந்த கருப்பு கலர் கல் இருக்குது. 20 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வெடித்த எரிமலையினால் உருவானது. வேர் ஆர் வி கோயிங் நெக்ஸ்ட்? واتر سبرينج. ஸ்ப்ரிங். ஓகே, ஸ்ப்ரிங்குங்க, ஊற்று, நீர் ஊற்று. பாலைவனத்தில் நீர் ஊற்றா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது.
அப்படியே இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த பிளாக் டெசர்ட்டும் அந்த மவுண்டெயினும். ஸோ அப்படியே நம்ம இந்த பிளாக் டெசர்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்மளோட அடுத்த லொக்கேஷனை நோக்கி போகலாம். இங்கேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்பாட்டு. ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிறையா ஹோட்டல் இருக்கான்னு கேட்டாங்க. ஹோட்டல் இல்லையா, ஒரு குட்டி கிராமம் இருக்கான். அந்த கிராமத்து மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடைங்க அந்த மாதிரி 1-2 இருக்குது. இங்கே வந்து இருக்காங்கன்னா இவங்களுக்கு மற்றதெல்லாம் எப்படி ஆக்சஸபிளாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு நிறைய தரலாம், எப்படி ஆக்சஸபிளாக இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்வி. அப்படியே பாருங்கள் நம்ம எவ்வளோ ரிமோட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்களேன். எவ்வளோ தள்ளி நம்ம வந்திருக்கோம் தூரமாக அப்படின்னு. ஸ்ப்ரிங்கில் நீரூற்றில் வேணும்னா நீங்கள் வந்து குளிக்கலாம், இதாக இது பண்ணலான்றாங்க. நான் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஒயிட் டெசர்ட் கேம்ப் சஃபாரி. இந்த ஒயிட் டெசர்ட் கேம்ப் சஃபாரி தான் வந்து இன்றைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. நம்ம நேற்று ஃபோன் பண்ணி கேட்டோம் எதுவும் இருக்கான்னு. அவங்க வந்து இன்றைக்கி திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க வரீங்களா என்னன்ற மாதிரி. அதாவது வரலன்னா அதுதான் அந்த இந்தியன் குரூப் வந்துருக்கிறது தான் போல. என்னடா இது ஹனுமான் வால் மாதிரி போய்கிட்டே இருக்குது இவ்வளோ தூரமானு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. கீழே வந்து நீரூற்று இருக்குது, அதில் வந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது. உள்ளே வந்து நீரூற்று இருக்குது, அதில் வந்து மோட்ரு யூஸ் பண்ணி தண்ணி வந்து பைப் வருது. ரூமுக்குள்ளே இது போகுது தண்ணி. இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. தண்ணி ரூம்குள்ளே போகுது. இது ரெசார்ட் போலங்க. இந்த ரெசார்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஆக்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டூர் புக் பண்ணி வரவங்க இந்த மாதிரி ரெசார்ட்டுக்குள்ளே வந்து ஆக்சஸ் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஹலோ, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு லைட்டாக நனைஞ்சிட்டு வருவோம். எதுக்கும் நேற்று போட்டிருந்தது இன்றைக்கி துவைக்கலாமா வேணாமான்ட்டு மற்றதெல்லாம் லாண்ட்ரி போட்டு நேற்று போட்டிருந்ததை மட்டும் கையில் வச்சுருந்தேன். என் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு தெரியும், பார்த்தேன். ஸோ அதனால் போனால் தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்க எல்லோரும் இறங்கிட்டாங்க. டீப், that's all height. No, it's not there. It's not there. Zero there. Here, look. Yeah. ஹைட்டில் எவ்வளோ தான் இருக்குது. மொத்தம் ஹைட்டே எவ்வளோ முட்டி போட்டோன்னா தலை மேலே தான் இருக்குது. கண்ணாடியை கலைஞ்சிட்டு ஒரு ரவுண்டு போகும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பாலைவனத்தில் வந்து தண்ணியே இருக்காது, அப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங் மட்டும் எப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய பாலைவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹீட்னால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி ஹீட் ஆகும். அந்த ஹீட்டான கற்களில் இருக்க வெப்பத்து மூலமாக அண்டர் கிரவுண்டில் இருக்க வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அந்த வாட்டர் வந்து பாறைகளில் இருக்கக்கூடிய பிளவுகள்னால அந்த கிராக்ஸ்னால அது பூமியோட சர்ஃபேஸ்க்கு மேலே வரும். அதுதான் வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங். வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்டில் ஹை ப்ரெஷரில் வந்து ட்ராப் ஆகியிருக்கும். ஸோ பாறைகளுக்கு நடுவில் கிராக்ஸ் இருக்கும்போது அந்த ஹீட்டான வாட்டர் அந்த பாறைகளை பிளந்துக்கிட்டு பூமிக்கு மேலே வரும். அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங். அண்ட் நம்ம இருக்கக்கூடிய இந்த சஹாரா டெசர்ட்டுக்கு கீழே மிகப்பெரிய வாட்டர் ரிசர்வ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ரிசர்வ் நேச்சுரலி ஹீட் ஆகி நமக்கு ஹாட் ஸ்ப்ரிங்காக கிடைக்கிது. அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து பைப்ஸ் போட்டு இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு வச்சுருக்காங்க. வந்ததுக்கு நனைஞ்சாச்சு, தலையை மட்டும் நினைக்கல, மற்றெல்லாம் நனைஞ்சாச்சு நல்லா. ஸோ கிளம்பும் அடுத்த இடத்துக்கு. முதல் இங்கே ட்ரெஸ்ஸை மாற்றணும். அப்பப்போ வந்த காரை தேர்னதே நமக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்குங்க. இந்த கார் இல்லைங்க, இந்த ஜீப்பில் வேறு. ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். இந்த சஹாரா பாலைவனத்தோடைய ஒரு பிளாக் டெசர்ட்டையும் ஹாட் ஸ்ப்ரிங்கையும் வந்து நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இதே சஹாரா பாலைவனத்தில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய்.